இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வந்து இதை பெரிய திணிக்க முடியாது. அதனால் இதான் திணிக்க முடியும். ஸோ இல்லை, இதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். இதான் இப்போ எங்கள் வேலையை. நாங்கள் எல்லாம் இப்போ டிசி செய்கிறோம். நாங்கள் யூஸ் பண்ணுறப்போலாம் 6 வோல்ட் சோலார். இப்போ சோலார் நீங்கள் யாரும் போட்டாலும் 36, 37 வோல்ட் போய்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட், பெரிய கணம். இப்போ நான் பார்த்ததில் இப்போ நிறைய பேர் இந்தியாவில் எப்படி மாற்ற முடியும், ஏன்னா ரூஃபிங், அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நிறைய பேருக்கு இருக்காது. சின்னதாக இருந்தால் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதையே. இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸில் வந்து $10 ஈச். இந்த 2 பேட்டரிக்கு $20 வந்துடும். நாங்கள் அதுக்குள்ளே எல்லாம் போட்டு பேட்டரி மேனேஜ்மெண்ட் உண்டாக்கி ரினியூவலாக உண்டாக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்லி இட் இஸ் சஸ்டைனபிள். அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 7 இருக்குது. நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. இது வந்து இயற்கையை நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதான் எவிடன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் லா படித்தது எஸ். ஆனால் ஒரு லா படிச்சுட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போனால் ஒரு மனுஷனுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கே உண்மை தெரியாது. ஆனால் இயற்கை அப்படி இல்லை. ஆமாம், அது என்ன, அது காரணம் வந்து லாஸ்ட் 30 இயர்ஸாக நான் காலேஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது தான். நமக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக் கொடுக்க முடியும், தெரியாதது நம்ம கேட்டு தான் அறிய முடியும். ஸோ இதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. எனக்கு சேலஞ்ச் பண்ண பிடிக்கும். அதாவது ஆமாம், அப்படி இருக்க முடியாதுல்ல. இருக்க முடியாது. ஆனால் இப்போ ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் லாஸ் கூட. அதுக்கு தான் நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து இப்போ பேரலல் சீரீஸ். அதாவது பேரலல் சீரீஸ் வந்து முடியாதுன்னு நான் படிக்கிற காலத்துல எல்லாம் நாங்கள் படிக்கும் போதும் அந்த 2 காம்பினேஷன்ஸ் வர முடியாது தேரி இருக்கு. ஆக்சுவலாக இது செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு ஊமக்குசு மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சரி, எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா நான் வீமுக்குன்னே போய் கண்டுபிடிச்சது. ஆனால் 20 வருஷமாக எடுத்துருச்சு. 20 இயர்ஸில் இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து இப்போ 2 விதமாக நாங்கள் செய்கிறோம். அதாவது பெரிய விஷயம் வந்து எடிசன் வோ ஆஃப் கரண்ட் தோத்ததுக்கு காரணம் வந்து ஹி குட் நாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வோல்டேஜ். ஆமாம். ஸோ இந்த டெக்னாலஜி அப்போ கிடைச்சிருந்துச்சுன்னா டிசி நிச்சயமாக உலகத்தை எல்லாருமே டிசியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக ஃபிட் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வந்து இதை பெரிய திணிக்க முடியாது. அதனால் இதான் திணிக்க முடியும். ஸோ இல்லை, இதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். இதான் இப்போ எங்கள் வேலையை. நாங்கள் எல்லாம் இப்போ டிசி செய்கிறோம். டிசி பெருசாக இருக்கணும், நம்ம சிறுசாக ஆக்கக்கூடாது. ஏன்னா இதில் தான் நம்ம பெரும் லாஸ் வர்றதுக்கு காரணமே நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு கன்வர்ஷன் இன்னொரு கன்வர்ஷன், அதான் ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆமாம், இப்போ அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி மாற்றம் வரும் இந்த ஃப்யூச்சர். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே புரியும். இப்போ ஸ்விட்சிங் வந்து இப்படி நீங்கள் ட்ராவல் டிஸ்டன்ஸ், அதாவது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கேரளாவுக்கு போனால் நீங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வர மாட்டீங்க. கண்டிப்பாக அது லாங்கர் டிஸ்டன்ஸ். ஆமாம், அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். லாங்கர் டிஸ்டன்ஸ் போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே வந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நம்ம செய்கிற வேலையும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா எனர்ஜி எஃபிஷியன்சி, அதான் இங்கே முக்கியமானது. அந்த எஃபிஷியன்சி வரணும்னா நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை ஷார்ட் ஆக்கணும், ஃப்ரீக்வன்சி குறைக்கணும். இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது எக்யூப்மெண்ட் அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கும்போது தேர்ஸ் மெனி அட்வான்டேஜஸ். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த பேனலில் சார்ஜ் பண்ணும்போது, இந்த சுவிட்ச் இருக்கும்போது இந்த சோலார் பேனல் நாங்கள் யூஸ் பண்ணது பூராமே இப்போ சிறிய சோலார் நாங்கள் யூஸ் பண்ணது பூரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த மாதிரி மாடல்ஸ், இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறது பூரா 6 வோல்ட் சோலார். இப்போ சோலார் நீங்கள் யாரும் போட்டாலும் 36, 37 வோல்ட் போய்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட், பெரிய கணம். இப்போ நான் பார்த்ததில் இப்போ நிறைய பேர் இந்தியாவில் எப்படி மாற்ற முடியும், ஏன்னா ரூஃபிங், அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நிறைய பேருக்கு இருக்காது. சின்னதாக இருந்தால் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதையே. அது மாதிரி ஸோ இந்த பேரல் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது, ஆனால் சீரீஸ் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறது. அதாவது இப்போதைக்கு இருக்கும்போது இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு புரிஞ்ச வரைக்கும் இப்போ ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ்லாம் வர முடியும். அதாவது இன்புட் 8, அவுட்புட் 4, 5 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இது எதுக்குன்னா யாருக்குமே இன்னும் கரெக்டாக புரியாத விஷயம் என்னென்னா, ஒரு பேட்ரி வந்து தண்ணி மாதிரி தான். தண்ணி ஊற்றுறோம்னா மேலேருந்து கீழே வரும், கிராவிட்டி எல்லாமே. த ஹோல் எர்த் இஸ் கிராவிடேஷனல் புல். அது மாதிரி தான் வோல்டேஜும். ஸோ ஃப்ரம் ஹை டு லோ தான் வர முடியும். ஆனால் நம்ம பம்ப் வச்சுருக்கோம். ஒரு 300 கேஸ் முன்னாடியே பம்ப் கண்டுபிடிச்சாச்சு. கீழேருந்து தண்ணியை மேலே போகும். இப்போ ஸ்விட்சிங் பேட்டரின்னு கேட்டிங்களா, அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் வந்து பம்ப் பண்ணி மேலே தள்ளுறோம். அதான் இது 4லேருந்து 8க்கு தள்ளிக்கிட்டு இருக்கோம் மேலே. அப்படி என்ன அதை வந்து ட்ரெயின் ஃபாஸ்டர் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ரினியூவல் சோர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டினியூஸ் ஃப்ளோ. அதாவது நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், இதுதான் எங்கள் டெக்னாலஜி. நாங்கள் என்ன செய்கிறோம்னா, சிம்பிளாக காமிக்கணும்னா, நாங்கள் செய்கிறது வந்து ஒரு சிப். இப்போ எலக்ட்ரானிக், அதாவது ஏரா, இந்த 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 டிஜிட்டல் யுகத்தில், எலக்ட்ரானிக் யுகத்தில் நம்ம பேட்ரி வந்து மெக்கானிக்கலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளாஸிஃபிகேஷன் பேட்ரி ரினியூவல் அப்புறம் மெக்கானிக்கலாக அதான் அந்த மாதிரி டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த ஸ்விட்சிங் பேட்ரி வந்து 70% எலக்ட்ரானிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா சிஸ்டத்துக்கு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்காது. ஏன்னா அதான் எக்ஸ்பென்சிவ். இப்போ காருக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 60-70% அந்த காஸ்ட் வந்து அந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கே போயிடுது. பேட்ரி காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இப்போ எல்லாத்தையும் குறைக்கிறோம். இப்போ இந்த 2 பேட்ரி இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா, இது வந்து வந்து யூஎஸில் வந்து $10 ஈச். இந்த 2 பேட்டரிக்கு $20 வந்துடும். நாங்கள் அதுக்குள்ளே எல்லாம் போட்டு பேட்ரி மேனேஜ்மெண்ட் உண்டாக்கி ரினியூவலாக உண்டாக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்லி இட் இஸ் எ சஸ்டைனபிள். அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 7 இருக்குது. கிளைமேட் ஆக்ஷன், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. அதாவது 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன் வரும். அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி நம்பர் 7. இப்போ அதுக்கு தான் நாங்கள் செய்கிற வேலை போகிறோம், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. அதாவது இப்போ இருக்கிற ப்ராடக்ட் வந்து சிம்பிளாக எப்படி இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் இயர் இன்னொரு ப்ராடக்ட் உண்டாக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து தெரியும் நீங்கள் வந்து இது க்ளீனாக டர்ட்டி எலக்ட்ரிசிட்டியான்னு. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் தண்ணியை பார்த்தா அவங்களுக்கு சரி பார்த்தாலே தெரியும் ஓகே க்ளீன் வாட்டர்னு. ஆனால் பேட்டரியை பார்த்தா யாருக்கும் தெரியாது க்ளீனாக டர்ட்டியான்னு. ஏன்னா நம்ம க்ளீன் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆனால் டர்ட்டி, அதாவது டர்ட்டினா என்ன, நம்ம எரிபொருள்லேருந்து உண்டாக்குறது தான் டர்ட்டி. ஓகே க்ளீன்னா ரினியூவபிள் தான் க்ளீன். க்ரீன் அண்ட் க்ளீன். ஸோ இது வந்து செல்ஃப் சார்ஜிங் பண்ணிடும். இந்த சார்ஜ் பண்ணும்போது இது க்ளீனாக இருக்கும் இல்லை டர்ட்டியாக இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அது ஐஓடியில் கொண்டு வந்துட்டோம்னா அது பெரும் முயற்சியில் இந்த உலகம் போல மாறி. ஏன்னா இப்போ ஒரு சிஇஓ இருக்கார், சஸ்டைனபிள் எனர்ஜின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரே ஒழுங்காக இந்த மாதிரி சஸ்டைனபிள் எனர்ஜி இந்த மாதிரி சோலார் யூஸ் பண்ணலைன்னா டர்ட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அதனால் இந்த மாதிரி கவர்மெண்ட் மற்ற நாடுகள்லாம் கொண்டு வந்துச்சுன்னா ஒரு 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 பிளான், ஸோ தட் எவ்ரி ஒன் மஸ்ட் பி க்ரீன். நம்ம அதான் நான் இப்போ வந்து லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு சோலார் ரெனியூபிள் மூலிமா ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது அதை க்ரீன் அப்படி அல்லது க்ளீன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எல்லா நேரங்கள்லையும் அது நடக்கிறது இல்லை. நம்ம வந்து வேறு ஏதோ ரிசோர்ஸஸ் மூலிமா அதை சார்ஜ் பண்ணுறோம். அப்போ பேட்டரியே வந்து அன்க்ளீன் அல்லது வந்து அது வந்து டர்ட்டி அப்படிங்கிறத மீன் பண்ணுறோம். அதை நீங்கள் பியூராகவே சோலார் பேஸ் பண்ணி இதை பண்ணுறதுனால அதை க்ளீன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் இதில் வந்து திடீர்னு சோலார் ஒரு 3-4 நாளைக்கு வரலன்னா அதனால் எங்களுக்கு வந்து யூனிட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். அப்புறம் ப்ளக் பாயிண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு தான் நாங்கள் வந்து எங்களை வந்து 2 வச்சுருக்கோம். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம எல்லோரும் ஃப்ரீயாக வாங்கினா நல்லது. ஏன்னா நமக்கு தேவை ஒரு கருவி. அதான் அந்த கருவி வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ மற்ற சோலார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து MPPT மற்ற கருவிலாம் தேவைப்படும். எங்களோடது வந்து எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதுக்குள்ளேயே அதாவது நாங்கள் வந்து எல்லாத்தையும் சுருக்கி வச்சுட்டோம். ஸோ this has got the MPPT algorithm all built inside here. Okay. So I will just show you how big the MPPT is. Yeah, okay. Can you bring the MPPT? So this in solar panels normally use MPPT. Maximum power point tracking. ஆமாம்.
ஸோ இந்த மாதிரி டிவைஸ் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதுவே 3-4 kilograms வந்துடுது. ஆமாம், இது கூட கம்பேர் பண்ணும்போது இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சிம்பிள். இவ்வளோ பெரிய அல்காரிதம் அந்த மேக்ஸிமம் பவரை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ண வேண்டியது. ஆமாம், ஏன்னா இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து இந்த சுவிட்ச் எல்லாம் த ராங் பிளேஸ். அதாவது ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு பேட்ரி வந்து நம்ம லங்ஸ் மாதிரி. ரைட். இந்த சுவிட்ச்னு இருக்குல்ல, சுவிட்சிங் பேட்ரி நம்ம இருதயம் மாதிரி, ஹார்ட். ரைட். இப்போ வந்து நீங்கள் லாயரா, டாக்டரா, இல்லை இன்ஜினியரா, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் புரியுது. கனெக்ட் பண்ணுறீங்க எங்கே இருக்காங்க. அதாவது நம்ம வந்து கேள்வி கேட்க கேட்க பதில் ஏதாச்சும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதுதானே உண்மையான கல்வி. நமக்குள்ளே முக்கியமாக கேட்கணும். கொஷின் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கான ஒரு தேடல் இருக்கணும். அப்போ கொஷினிங்கிறது தான் தேடல் வரும் அப்படிங்கிற அதான் இந்த ஆர்வம் இருக்கணும். நம்ம ஏன் இது செய்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, பிரெயின் மாதிரி. முக்கியமாக ஒரு பாடிக்குள்ளே 3 விஷயம் இருக்கணும். ஒன்று சஸ்டைனபிலிட்டி கெப்பாசிட்டி, லங்ஸ் மாதிரி, அது பேட்டரி நம்ம சொல்கிறோம். ஆமாம். ஸ்விட்ச், ப்ரீதிங் இன் அண்ட் அவுட். அதாவது நான் கண்டுபிடிச்சது வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் 10 வருஷம் முன்னாடி. நம்ம எப்படி, அதாவது நம்ம லங்ஸுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 liters ஆக்சிஜனே இருக்குது. 3 minutes லாஸ் பண்ணு. ஆனால் 62 years நான் எப்படி வாழ்கிறேன் எனக்கு தெரியல. நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, we are not alone. இந்த பூமாதேவின்னு பெருசாக இருக்குல்ல, அதுக்குள்ளே நடங்குனதான் நம்ம போகிறோம். நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவை நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும்? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் வந்து SDG இந்த சஸ்டைனபிலிட்டி கூட உள்ள ஒரு பூமாதேவியை காப்பாற்றணுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் வரீங்க. நம்ம அதுக்குள்ளே தானே இருக்கிறோம். ஆமாம். அந்த ஹோல் அதுக்குள்ளே இந்த இருக்கும்போது நம்ம எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். காற்று மற்றதெல்லாம் அது எங்கேருந்து வருது? ஃப்ரம் த ட்ரீஸ். ட்ரீஸ் ஆர் கிவிங் ஆக்சிஜன், we are giving away carbon dioxide. ஓகே. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? மரம், செடி, கொடி எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ரோட் பில்டிங்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ உண்மையை பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு மனுஷன் பிறக்கிறதே கார்பன் டை ஆக்சைடு உண்டாக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தான். பட் அது இயற்கையோட படைப்பு அப்படி தான். நம்ம அதான் நம்ம பேலன்ஸ் எல்லாமே பகவத்கீதை எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா பேலன்ஸ். யோகானா அதுக்கு பெரிய அர்த்தமே பேலன்ஸ். எல்லாமே நமக்கு இந்த இங் யாங் மாதிரி பேலன்ஸ் பண்ண வேண்டியதான் எல்லாமே. அதே மாதிரி நமக்கு செடி கொடி இந்த மற்றெல்லாம் முக்கியம், நம்மளும் முக்கியம். இதுக்கு நமக்கு பேலன்ஸ் தேவை. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம தான் முக்கியம், நமக்கு தான் இது தேவைன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். இது கரெக்ட். அதனால் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னா நமக்கு வந்து நம்ம செடி நடணும், பிளான்டிங்ஸ். ஏன்னா அதுவும் முக்கியம். பெரிய பெரிய ட்ரீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது. அதுதான் இந்த ஃப்யூச்சரு. ஸோ இப்போ எல்லாமே இல்லாமல் இருக்கனால நிறைய கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை. இது வந்து இயற்கையை நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதான் எவிடன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் லா படித்தது எஸ். ஆனால் ஒரு லா படிச்சுட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போனால் ஒரு மனுஷனுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கே உண்மை தெரியாது. ஆனால் இயற்கை அப்படி இல்லை. இயற்கை வந்து வெட்டு 1 துண்டு 2. நீ தப்புனா தப்புன்னு சொல்லிடுறேன், நாங்கள் சரியில்லைன்னா அது ஆக்சிடென்ட் ஏதாச்சும் உண்டாக்கிறோம். ஆமாம், நம்ம இப்போ நாளடைவில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் சயின்ஸ். அதனால் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை எனக்கு. அதான் இந்த ஃபீல்டில் வரும்போது எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது. அதாவது நமக்கு உண்மை எதுன்னு தெரியும். சட்டத்தில் கோர்ட்டுக்கு போனால் உண்மை எதுன்னு தெரியாது. ஏன்னா பணக்காரன் வின் பண்ணுவான், ஏழை உண்மை இருந்தாலும் தோற்றுருவான். ஆனால் இயற்கை அப்படி இல்லை. இயற்கை நேர்மையாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சட்டம்தான். அதான் எனக்கு பிடிச்ச விஷயம் இன்ஜினியரிங், லா. சூப்பர் சார். ஆனால் இன்ஜினியரிங் சயின்ஸ் கூட கனெக்ட் ஆகிடுது. சயின்ஸ்னாலே உண்மையும் வந்துடுது. அப்போ அந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப காம்பேக்டாகவும் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ எனர்ஜி அப்படிங்கிற பாயிண்டில் சோலாரை நம்ம டச் பண்ணியிருக்கீங்க. SDGங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. மதர் எர்த்தை சேவ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. எனர்ஜி சேவிங், எனர்ஜி ஹார்வெஸ்டிங், க்ளீன் எனர்ஜி, இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன இருக்க போதோ அதை நோக்கிய ஒரு பயணத்துக்கான ஒரு படைப்புகளை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சார் நீங்கள் வந்து மொத்தம் எத்தனை பேட்டர்ன்ஸ் சார் நீங்கள் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க? மொத்தம் வளம்புறம் இருக்குது பேட்டர்ன்ஸ். யூஎஸில் மட்டும் 9 ஃபைல் பண்ணி இப்போ 5 கொடுத்துட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஃபைல் பண்ணிகிட்டே இருப்போம்.
ஸோ இதுதான் மக்களை நான் வந்து இன்றைக்கி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே தேடிட்டு இருக்கிறோம், ரிசர்ச் பேப்பருங்கிறோம், ரிசர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறோம், நிறைய பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் சொல்கிறோம். தான் நான் கேட்குறேன், லாயரா, டாக்டரா, இன்ஜினியரா அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு டவுட் வரும்போது இதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகவத்கீதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தேடல், கண்டினியூஸ் கொஸ்டினிங் ஒரு லாயரை வந்து இன்ஜினியராக மாற்றிருக்கு. அதில் தாண்டி இன்றைக்கி பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி வந்து உருவாகிருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு என்ன பண்ணலாம், நம்ம இது கம்பெனிக்குள்ளே நம்ம வரணும், நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது நம்ம சார் நம்ம கேட்போம். இப்போ என்னோடய அடுத்த கொஷின் தான் சார், இப்போ இவ்வளோ பெரிய படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் இருக்காங்க, நம்ம நிறைய ஆஃபீஸ் பீப்புள்ஸ் நம்ம பார்க்குறோம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்கள் இதெல்லாம் நான் விசிட் பண்ணேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவனுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது. பெரும்பாலும் நான் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது எனக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதில்ல சார், இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கிறதில்ல சார், ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவல் போகணும், எனக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்ற ஆசை இருக்குது, பட் சரியான சப்போர்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்விட்சிங் பேட்டரிஸ் எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுக்கும் சார்? அதாவது நான் ரெக்ரூட் பண்ண போன இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்தியாவிலேருந்து எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாம் ஃப்ரெஷ். கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது சார். ஒரு கம்பெனிக்கு போனோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே வைப்பாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிங்கிறதே நீங்கள் ஒரு ஓப்பனிங் மெசேஜாக கொடுக்குறீங்க. ஆமாம், அது என்ன, அது காரணம் வந்து லாஸ்ட் 30 இயர்ஸாக நான் காலேஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது தான். நமக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக் கொடுக்க முடியும், தெரியாதது நம்ம கேட்டு தான் அறிய முடியும். ஸோ இதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. எனக்கு சேலஞ்ச் பண்ண பிடிக்கும். அதாவது நம்ம என்ஜினியர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 22 இல்லை 21லேருந்து 26 இயர்ஸ் ஓல்டு தான், எல்லாம் ஃப்ரெஷ் வராங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவங்களோட யூத்ஃபுல்னஸ், என்தூசியாசம். ஏன்னா அவங்களுக்கே தெரியல, நான் அந்த வயசில் இருக்கும்போது எனக்கே புரியாத விஷயம் வந்து நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நம்ம சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு எனக்கு அப்போவே ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதே கேள்விக்கு தான் எல்லாரும் நான் பார்க்குறேன், எல்லா மாணவர்கிட்டையும். நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகுறது? இந்தியா ஜனத்தொகையே இப்போ பாருங்கள் 1.4 பில்லியன், ஹையஸ்ட் பாப்புலேஷன். இது மாதிரி எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அந்த மாதிரி யோசனை போய்கிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. நான் இதை தாண்டி வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இன்ஜினியர் ஆகணுமா, உறுதியாக இருக்கீங்களா? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் 3 மந்த் டெஸ்ட் பண்ணுவேன். சில பேர் வந்துட்டு தாங்க முடியாதுன்னு ஓடிடுவாங்க. சரி, அப்போ எதுக்கு இன்ஜினியரிங் வாரீங்க? ஏன்னா இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி, அந்த பிளேஃபுல்னஸ் நான் சொல்கிறது. அதாவது இப்படி செய்யணும்னா இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ எல்லோரும் எனக்கு சம்பாத்தியம் தான் முக்கியம், சம்பாத்தியம் தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு போயிடும். எனக்கு தேவை உங்களுக்கு இந்த கியூரியாசிட்டி இருக்கா? ஐ யூ த சைல்டு ஐ எம் லுக்கிங் ஃபார். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். ஏன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குவோம். அதாவது நீங்கள் பிஹெச்டி வச்சுருக்கீங்க, நான் உங்களை இதை செய்ய சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் உங்களோட நாலேஜ் வந்து ஃபிக்ஸ் சிஸ்டம்ஸ். நான் வந்து என்ன செய்கிறேன்னா டைம் மாடுலேஷன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மாடுலேஷன்ஸ், அதாவது இன்டர்நெட் மாதிரி எனர்ஜி கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ரைட், அது வந்து இப்போ யங்ஸ்டர் கொண்டுட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம். அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் எல்லாம் செய்கிறது, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. ஆனால் நான் லாஜிக், அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, இது வந்து லாஜிக், நம்ம மூளை மாதிரி தான் ஒரு சர்க்கிட்ரி. அந்த சர்க்கிட்டை கண்ட்ரோல் பண்ண தெரியும் நமக்கு. அதாவது நமக்கு லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இருக்குது. லெஃப்ட் பிரெயின் இஸ் லாஜிக், ரைட் பிரெயின் இஸ் கிரியேட்டிவ். இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடோம்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வரும்போது இந்த 2 பிரெயினுக்குள்ளேயும் போகணும். இப்படி போய் ஒழுங்காக வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ஒரு பயத்தில் செஞ்சோம்னா அந்த லாஜிக் சர்க்கிட் வந்து ரெப்டிலியன் பிரெயின் பின்னாடி போயிடும். அது என்ன செய்யுதுன்னா நம்மளை வந்து either run or we fight. ஓகே, ஃபைட் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. அந்த பயத்தில் செய்யும்போது கரெக்ட். இந்த பயம்தான் நிறைய பேரை தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பயத்தை கடந்துட்டோம்னா நமக்கு நம்ம தானாகவே வந்துடும்.
அந்த பயத்தை யார் உண்டாக்குறது? பெற்றோர்கள். நீ இது படிக்கணும், இந்த மாதிரி மார்க் வாங்கணும், இந்த மாதிரி செய்யணும், இது செய்யக்கூடாது, அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டியது பெற்றோர்கள் இல்லை, கியூரியஸ் மைண்ட்ஸ், த சைல்டு ஹூ வாண்ட் டு ப்ளே. இது முடியாதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபெயிலர் என்ன எவ்வளோ கண்டுத்துவோம் வாழ்க்கையில், இன்னொரு ஃபெயிலர் அதையும் கற்றுக்குவோம். அந்த மாதிரி மாணவங்களாம் எனக்கு வேணும். அதாவது த மஸ்ட் கம் வித் அ ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு எம்டியாக வரணும். ஓகே, அதான் நான் எல்லாரும் சொல்கிறது. அதாவது முக்கியமாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஐ டோன்ட் நோ. எனக்கு முதல்ல சொல்லுங்கள், ஐ டோன்ட் நோன்னு சொல்லுங்கள். அதான் நான் எப்போதும் சொல்கிறேன். தெரியும்னா தெரியாது. அப்போ நான் காலையில் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். தெரியாதுன்னு சொன்னால் நம்மளை ஒரு தூக்கி விட்டுரும். ஏன்னா நமக்கு ஏன் தெரியாமல் இருக்குது, இது தெரிஞ்சால் நமக்கு எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். உண்மையில் நான் பார்க்குறதுல வந்து இப்போ நிறைய பேர் வந்து தெரியாதுன்னு சொன்னாலே இன்டர்வியூவில் தெரியாதுன்னா ரிஜெக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியாதுன்னு சொல்கிறவங்க தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் யோசிக்க முடியும், அந்த ஆர்வத்தை தூணுங்கிற ஒரு கான்செப்ட், டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஸோ அதனுடைய அந்த தாட் ப்ராசஸ் தான் இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிக்க முடியுதுங்க சார். மக்களே, நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இப்போ சார் நம்ம பேசும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். எனக்கு வந்து ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருந்தால் போதும். நான் வந்து என்கிட்ட ஐடியாஸ் இருக்குது, லாஜிக் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணால் புது விஷயங்களை வந்து நம்ம சமுதாயத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இந்த ஸ்விட்சிங் பேட்டரி அப்படிங்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இவங்க நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய உங்களுக்கு ஃபாரின் போய் போகணுன்னா அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய ஆர்வம் நிறையா நல்லா இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த கம்பெனியோட கூட ஒரு மெம்பராகவோ இல்லை ஒரு பார்ட்னராகவோ இல்லை நீங்களும் இதில் ஒரு பங்கு எடுத்து நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மைண்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவில் ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கிறவங்க, எஸ்டிஜியோட லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நிறைய பேட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நிறைய ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கம்பெனிக்கு நீங்கள் உள்ளே வரலாம். அதுதான் சாரும் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், ஒரு புக்கு கூட வந்து ஒரு லாயர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் இருக்குது. நான் ஒரு கிளான்ஸ் இதை பார்த்தேன். ஸோ உண்மையிலே நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு சயின்ஸையே மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னங்கிறத நான் டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். டெஃபினட்டாக நம்ம இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும், எப்படி நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் எடுத்துக்கணும், எப்படி கொலாபரேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணலாங்க. எனிவே சார், இவ்வளோ தூரம் என்கிட்ட ரொம்ப ஹம்பிளாக சார். நான் வந்து ஒரு சிஇஓ கூட பேசும்போது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் பேசுனதில்லை. அதை தாண்டி உங்கள் தாட் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸை நம்ம பார்க்குறோம். உங்கள் ஸ்டார்டிங் அந்த XY அப்படிங்கிற லாஜிக் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கம்பெனி எப்படி வந்துச்சு, மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹோப் உங்கள் கூட பேச எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. 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 தேங்க்யூ.